Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. அரியலூர் மாவட்டம் செந்துறையை சேர்ந்தவர் 20 வயது மாணவி இளவரசி. இவர் பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் வேளாண்மை கல்லூரியில் பிஎஸ்சி அக்ரி 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இளவரசி கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை அன்று இரவு சக மாணவிகள் அவரை சாப்பிட அழைத்த போது அவர் எனக்கு வேண்டாம் என கூறி சாப்பிட மறுத்துள்ளார். இதையடுத்து சக மாணவிகள் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு மீண்டும் வந்து பார்த்தபோது அறையின் கதவு உள்புறமாக தாழிட்டிருந்துள்ளது. நீண்ட நேரமாக மாணவிகள் கதவை தட்டியும் இளவரசி கதவை திறக்கவில்லை என கூறப்படுகிறது. செல்போனிற்கு போன் செய்த போதும் இளவரசி அழைப்பை ஏற்காததால் சந்தேகமடைந்த மாணவிகள் உடனே வார்டனுக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் வார்டன் அங்கிருந்தவர்கள் உதவியோடு கதவை உடைத்து அறையின் உள்ளே சென்று பார்த்தபோது இளவரசி மின்விசிறியில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டது தெரிய வந்தது. இதனை பார்த்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விடுதி காப்பாளர் கல்லூரி நிர்வாகத்தின் மூலம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து மங்களமேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மாணவியின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இளவரசி இறந்த தகவல் அறிந்து அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தார் மருத்துவமனைக்கு சென்று கதறி அழுதனர். இந்த சம்பவம் குறித்து மங்களமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் இளவரசி படித்த அதே கல்லூரியில் மதுரையை சேர்ந்த தம்பி முறை கொண்ட உறவினர் படித்து வந்துள்ளார். கடந்த மாதம் மதுரைக்கு சென்ற அந்த மாணவர் குடும்ப தகராறு காரணமாக அவர் வீட்டிலேயே தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இந்த தகவலை கேட்டு துடிதுடித்து போன இளவரசி தனது பெற்றோரிடம் தான் இறுதியாக ஒருமுறை தம்பியை பார்த்துவிட்டு வருகிறேன் என மதுரை செல்ல அனுமதி கேட்டுள்ளார். அதற்கு இளவரசியின் பெற்றோர் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தில் இருந்த இளவரசி தனது பெற்றோரிடம் பேசாமல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. தம்பியின் உயிரிழப்பை பற்றி சக மாணவிகளிடம் அடிக்கடி பேசி மன அழுத்தத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இளவரசி அறையில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து உயிரை மாய்த்துக் கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கல்லூரி மாணவி விடுதி அறையில் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் சக மாணவிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக கல்லூரிக்கு 3 நாட்கள் விடுமுறை அளித்து கல்லூரி நிர்வாகம் விடுதியில் தங்கியிருந்த மாணவ மாணவிகளை வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் முருகேசன். Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.